welcome back to our channel. நான் உங்க அர்ச்சனா from Quarkz Academy. Yes, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Principles of Inheritance and Variationsல இருந்து Genetic Disorder. Okay, so genetic disorder அப்படின்னா என்ன? Generation wise generation ஒரு particular disorder. Example, நம்ம color blindness கூட எடுத்துக்கலாம், ரைட்டா? So generation wise generation ஒரு particular disorder continue ஆகிட்டு வர்றது, அதான் வந்து genetic disorder, ரைட்டா? Now இந்த genetic disorder எப்படி வருது, right? Yes, due to mutation. இந்த genetic disorder எப்படி வருது அப்படின்னு பார்த்தா mutation-னால தான் வருது. So what is mutation first? இந்த genetic disorder நமக்கு எப்படி வருது? Mutation. So mutation அப்படின்னா என்ன? Alteration of gene. Okay, mutation அப்படிங்கிறது என்ன அப்படின்னா alteration of DNA, sorry, or gene. ஓகே, அதாவது நம்ம டிஎன்ஏல பர்டிகுலரா ஒரு பர்டிகுலர் ஜீன்ல மியூட்டேஷன் நடக்குது. மியூட்டேஷன் என்ன? சேஞ்சஸ், ஒரு ஆல்ட்ரேஷன் நடக்குது, ரைட்டா? அந்த சேஞ்சஸ் என்ன ஆகுது? நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கேரி ஆகி வருது. ஸோ மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்ன? ஆல்ட்ரேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஜீன். டிஎன்ஏலையோ இல்லை ஜீன்லேயோ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அது என்ன ஆகுது? இட் மூவ்ஸ் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆல்சோ. ஓகேவா? அடுத்த ஜென்ரேஷன், அதாவது ஆஃப்ஸ்பிரிங்குக்கும் சேர்ந்து வருது. ஓகே, ஆஃப்ஸ்பிரிங்க்கும் சேர்ந்து வருது. இப்போ இந்த ஆஃப்ஸ்பிரிங்க்கு வருது இல்லையா, லைக் மியூட்டேஷன் நடக்குது, ஆல்ட்ரேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஜீன், அந்த மியூட்டேஷன் நடந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு கேரி ஓவர் ஆகுது. அப்போ இந்த ஆல்ட்ரேஷன் நடக்கிறதுனால நம்ம பாடியில என்ன நடக்குது? ஒரு அந்த ஆஃப்ஸ்பிரிங் வந்து ஒரு அப்நார்மாலிட்டியோட பிறக்குது. ஓகே, அந்த ஆஃப்ஸ்பிரிங் எப்படி இருக்கு? ஒரு அப்நார்மல், ஏதோ ஒரு கேரக்டர் அப்நார்மலா இருக்கு, ரைட்டா? இதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் டிசார்டர். ஜெனட்டிக் டிசார்டர் அப்படிங்கிறது என்ன? மியூட்டேஷன் நடக்குது. மியூட்டேஷன்னால டிஎன்ஏ ஆர் ஜீன் வந்து ஆல்டர் ஆகுது, ரைட்டா? அப்போ அந்த ஆல்டர் ஆகும்போது அந்த பர்டிகுலர் டிஎன்ஏ ஆஃப்ஸ்பிரிங்க்கு வரும்போது அந்த ஆஃப்ஸ்பிரிங்க்கும் அதே கேரக்டர் அப்நார்மலா இருக்கு. இதுதான் வந்து ஜெனட்டிக் டிசார்டர், ரைட்டா? இப்போ இந்த ஜெனட்டிக் டிசார்டரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்பாவோட அம்மாவுக்கு ஒரு பர்டிகுலர் டிசார்டர் இருக்கு, அது எங்க அப்பாவுக்கும் வந்திருக்கு, அடுத்து இந்த ஜென்ரேஷனுக்கும் வருது, அதுக்கடுத்த ஜென்ரேஷனுக்கும் போகும். அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபேமிலி ஓவர் செவரல் ஜென்ரேஷன் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து பெடிகிரி அனலைசிஸ். ஸோ பெடிகிரி அனலைசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஜஸ்ட் யூஸிங் ஆல் தீஸ் சிம்பிள்ஸ், இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ட்ரைட், அதாவது ட்ரைட்டுங்கிறது நம்ம இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறோம், இந்த பர்டிகுலர் டிசார்டர் இவங்களுக்கு இருந்தது இந்த ஃபேமிலியில், அவங்கக்கிட்ட இருந்து அடுத்து இந்த ஜென்ரேஷனில் இவங்க அம்மாவுக்கு இருக்குது, அடுத்து இவங்க பையனுக்கு வருது, அப்படிங்கிறத செவரல் ஜென்ரேஷன்ஸை பெடிகிரி அனலைசிஸ், அதாவது யூஸிங் சிம்பிள்ஸை வச்சு கற்றுக்கிறது தான் வந்து பெடிகிரி அனலைசிஸ். Inheritance of certain characters in families, analysis of traits for several generations called pedigree analysis, ரைட்டா? அதாவது சிம்பிள்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீயை ஸ்டடி பண்ணுவோம் ஒரு பர்டிகுலர் டிசார்டர் பற்றி, ரைட்? எஸ். ஸோ என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம்? லிசன், இந்த சிம்பிள்ஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு லைக் இது என்னடா ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யூ won't listen to that, ரைட்? அதாவது என்னென்னா கரெக்டாக வந்து அதை பார்க்காம விட்டுருவீங்க. அந்த இடத்துல என்னடா இவ்வளோ ஈஸியான கொஸ்டினை மிஸ்டேக் பண்ணுறமே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அது ஞாபகமே வராது. ஓகே, ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸ்கொயர்னா மேல், ஓகே, ஸ்கொயருங்கிறது மேல் அண்ட் த சர்க்கிள் இஸ் ஃபீமேல் அண்ட் விச் இஸ் இன் த டைமண்ட் ஷேப், அது இருக்குல்ல அந்த ஷேப் வந்து செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைட், அதாவது மேல்னு சொல்லலை ஃபீமேல்னு சொல்லலை. ஓகே,
அதுவே ரெட் கலர் ஷேடட், ரெட் கலர்டாக இருக்குது, இல்லை வந்து உங்களோட கொஷின் பேப்பரில் ஷேடடாக இருக்குது, அந்த மாதிரினா நம்ம அதை என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம்னா அஃபெக்டட். ஓகேவா? அஃபெக்டட் இண்டிவிஜுவல். அதுவே மேல் அண்ட் ஃபீமேலுக்கு நடுவில் ஒன்லி ஒன் சிங்கிள் லைன் இருக்குது. ஓகே, ஒன்லி ஒன் சிங்கிள் லைன் இருக்குன்னா இட்ஸ் மேட்டிங். ஓகேவா? ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுவே லிசன், இங்கே வந்து ஒன் சிங்கிள் லைன் பிட்வீன் அ மேல் அண்ட் ஃபீமேல், ஒரே ஒரு லைனு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் நடுவில் இருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தா, இங்கே பார்த்தோம்னா we can see two lines. இந்த இடத்துல நமக்கு ரெண்டு லைன் இருக்குது. கரெக்டாக? இந்த ரெண்டு லைன் எதுக்கு இருக்குது அப்படின்னா கன்சங்கியூனியஸ் மேட்டிங். அப்படின்னா பிளட் ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது, சொந்த அத்தை பையன், சொந்த மாமா பையன், அப்படி. ஓகே, கன்சங்கியூனியஸ் மேட்டிங் அப்படின்னா பிளட் ரிலேட்டிவ்ஸவே மேரேஜ் பண்ணிக்கிறது. லிசன், மேட்டிங், நார்மல் மேட்டிங் அப்படின்னா ஒன்லி ஒன் சிங்கிள் லைன். அதுவே பிளட் ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கன்சங்கியூனியஸ் மேட்டிங். பெருசாக இந்த வார்த்தையெல்லாம் நம்ம நோட்டே பண்ண மாட்டோம். கொஷின் பேப்பரில் வரும்போது தான் ஐயோ இந்த வார்த்தையை நம்ம பார்க்கவே இல்லையடாங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ கன்சங்கியூனியஸ் மேட்டிங் அப்படின்னா பிளட் ரிலேட்டிவ்ஸே மேரேஜ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அண்ட் தே ஹாவ் அ ஒன் மேல் அண்ட் ஒன் ஃபீமேல் சைல்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷனை இங்கே கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு இன்கேஸ் வர்ற ஆப்ஸ்ப்ரிங் வந்து அஃபெக்டடாக இருந்தால் we have to mention in a shaded colors. ஓகே, இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமண்ட் ஆர் டயக்னல் அந்த சிம்பிள்ஸ் வந்து வாட் லைக் இன்சைடில் ஒரு 5 or 4 அப்படின்னா 5 அஃபெக்டட் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் இருக்காங்க. ஓகேவா? சாரி, நான் அன்அஃபெக்டட். இன்கேஸ் அது ஷேடடாக இருந்தால் அஃபெக்டட், இங்கே வந்து ஷேட் ஆகலை அப்படின்னா இட்ஸ் அ அன்அஃபெக்டட் ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். லிசன், அகைன் அண்ட் அகைன் இதை நம்ம சரியாக பார்க்காம போயிடுவோம். லைக் நமக்கு என்னென்னா நம்ம ஃபுல்லாக கண்டென்ட் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுருப்போம், லைன் பை லைன் ஞாபகம் வச்சுருப்போம், ஆனால் ஒரு சிம்பிளான இடத்த கண்டுக்காமல் விட்டுருவோம். ரைட்? ஸோ இந்த மாதிரியான இதிலிருந்து கொஷின்ஸ் வரக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. எஸ், ஸோ ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா அதில் 2 டைப்ஸ். Okay, genetic disorder are 2 types. One is Mendelian disorder, another one is chromosomal disorder. So Mendelian disorders ku chromosomal disorders ku enna difference அப்படினு பார்த்தா, Mendelian disorder அதாவது ஜீன்ல நடக்கும். அதாவது ஒரு மியூட்டேஷன் வந்து ஜீன்ல நடந்தா அது மெண்டலியன் டிஸார்டரா கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, அதுவே ஒரு குரோமோசோமே மாறுது. ஓகேவா? பர்டிகுலர் குரோமோசோமே இன்க்ரீஸ் ஆகுது இல்லை டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து குரோமோசோமல் டிஸார்டராக கன்சிடர் பண்ணுவோம். லிசன், மெண்டலியன் டிஸார்டர்ஸில் குரோமோசோம் நம்பர் வில் பி த சேம். ஓகே, மெண்டலியன் டிஸார்டர்ஸில் குரோமோசோம் எப்படி இருக்கும்? 46 குரோமோசோம் இருக்குன்னா அதே 46 குரோமோசோம் தான் மெண்டலியன் டிஸார்டர்ஸில் மெயின்டைன் ஆகும், ஜீன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஜீன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். பட் குரோமோசோமல் டிஸார்டர்னா the chromosome number will be, okay, the chromosome number will be 45 or 47. அதாவது என்ன ஆகுது? லைக் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுது. குரோமோசோமே இல்லாமல் போகுது. ஆர் 1 தான் கம்மியாகணும் அப்படின்னு இல்லை, எக்ஸ்ட்ராவாக கூட கம்மியாகலாம். ஓகேவா? 1 or more குரோமோசோம்ஸ் கம்மி ஆகிறதோ இல்லை இன்க்ரீஸ் ஆகிறதோ அதுதான் வந்து குரோமோசோமல் டிஸார்டர். நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மெண்டலியன் டிஸார்டர் அண்ட் குரோமோசோமல் டிஸார்டர். கரெக்டாக? அதுவே நம்ம என்ன சொல்லுவோம்னா, மெண்டலியன் டிஸார்டரை வந்து நம்ம குவாலிட்டேட்டிவ்னு சொல்லுவோம். அதாவது குவாலிட்டேட்டிவ்னா அந்த குவாலிட்டி பர்டிகுலராக மாறும், அந்த ஜீனோட குவாலிட்டி மாறும். ஓகே, அதுவே குரோமோசோமல் டிஸார்டர்னா குவான்டிடேட்டிவ்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்பர் மாறுது, குவான்டிட்டி மாறுது. கரெக்டாக? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம மெண்டலியன் டிஸார்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா மெண்டலியன் டிஸார்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குது நம்ம புக்கில்? ரைட்? ஹீமோஃபிலியா, சிக்கிள் செல் அனீமியா. ஹீமோஃபிலியா, சிக்கிள் செல் அனீமியா, கலர் பிளைண்ட்னஸ், ஃபினைல்கீட்டோனிரியா, தலசீமியா. இந்த 5 பற்றி மட்டும்தான்
நம்ம ரொம்ப கிளியராக படிப்போம். ஹீமோஃபிலியா, சிக்கிள் செல் அனீமியா, கலர் பிளைண்ட்னஸ், ஃபினைல்கீட்டோனியூரியா, தலசீமியா. இந்த 5 பற்றி மட்டும்தான் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? பட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அண்ட் மைட்டானிக் டிஸ்ட்ராஃபிங்கிறது எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா அந்த மெண்டலியன் டிஸார்டரோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிறத நேமை மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, மெண்டலியன் டிஸார்டருக்கு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் மைட்டானிக் டிஸ்ட்ராபி அப்படிங்கிறது என்னன்னா அந்த பெடிகிரி அனலைசிஸ் சார்ட். இந்த பெடிகிரி அனலைசிஸ் சார்ட்ல மைட்டானிக் டிஸ்ட்ராபிக்கான ஒரு பெடிகிரி அனலைசிஸ் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. Okay, so we have to be clear whether is it autosomal dominant, autosomal recessive, sex-linked, sex-linked recessive அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். அந்த இடத்துல எல்லாத்தையுமே ஒட்டுக்கா கொடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, லிசன். ஸோ மெண்டலியன் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஆல்ட்ரேஷன் ஆர் மியூட்டேஷன் இன் அ சிங்கிள் ஜீன். கரெக்டாக ஒரே ஜீனில் மியூட்டேஷன் நடக்கலாம், இல்லை ஒரு ஆல்ட்ரேஷன் நடக்கிறதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம வந்து மெண்டலியன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கீப் திஸ் ஒன் இன் யுவர் மைண்ட். இந்த மாதிரி நம்ம கண்டுக்காத லைன்ல இருந்தா கொஸ்டினே கேட்பாங்க. டிரான்ஸ்மிட்டட் டு ஆஃப்ஸ்பிரிங் ஆன் சேம் லைன். ஓகே, இந்த மாதிரி நம்ம கண்டுக்காத இடத்துல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, மெண்டலியன் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன? டிரான்ஸ்மிட்டட் டு ஆஃப்ஸ்பிரிங் ஆன் சேம் லைன். சேம் லைன்ல தான் வந்து நமக்கு என்ன நடக்குது? ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ஃபார்ம் ஆகுது, லைக் டிரான்ஸ்மிட் ஆகுது அந்த ஜீனு. ஓகேவா? நவ் Mendelian disorders என்ன? Hemophilia, sickle cell anemia, cystic fibrosis, color blindness, phenylketonuria, thalassemia and myotonic dystrophy. Now, hemophilia and sickle cell anemia நான் வந்து என்னன்னா கேட்டகரைஸ் பண்ணிட்டேன். செக்ஸ் லிங்க்டு எல்லாம் ஒட்டுக்கா, ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசீஸ் எல்லாம் ஒட்டுக்கா, ஆட்டோசோமல் டாமினன்ட் ஒன்று தனியாக, ரைட்? நான் வந்து இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிட்டேன். ஸோ ஹீமோஃபிலியா அண்ட் சிக்கிள் செல் அனிமியா. ஓகே, sorry, it's a mistake here. Okay, hemophilia and color blindness. Okay, hemophilia and color blindness into the sex-linked recessive disease, cystic fibrosis, sickle cell anemia, phenylketonuria, thalassemia. இதெல்லாமே autosomal recessive disease. Okay, sorry. Okay, now மெண்டலியன் டிஸார்டர் அப்படிங்கிறதுல ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ் லைக் நம்ம புக்கில் இருக்க ஆர்டராகவே ஞாபகம் வச்சுக்கலாம். லைக் இன்ட்ரடக்ஷன் பார்ட் முடிஞ்சோடனே நமக்கு ஃபர்ஸ்ட் வர்றது என்னது? கலர் பிளைண்ட்னஸ், நெக்ஸ்ட் ஹீமோஃபிலியா. ஃபர்ஸ்ட் 2 மட்டும்தான் செக்ஸ் லிங்க்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 மட்டும்தான் செக்ஸ் லிங்க். கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஹீமோஃபிலியா மட்டும்தான் செக்ஸ் லிங்க்டு. ஸோ கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஹீமோஃபிலியா செக்ஸ் லிங்க்டு ஆர் எக்ஸ் லிங்க். இது ஏன் செக்ஸ் லிங்க்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஹீமோஃபிலியாவையும் கலர் பிளைண்ட்னஸையும் காஸ் பண்ணுற லைக் ஜீன், அதாவது மியூட்டேஷன் நடக்கிற ஜீன் பர்டிகுலராக எந்த குரோமோசோமில் இருக்குன்னா எக்ஸ் குரோமோசோம். எக்ஸ் குரோமோசோமில் தான் இந்த பர்டிகுலர் ஜீன் வந்து இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? செக்ஸ் லிங்க்ட் ஆர் எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசீஸ். ஓகேவா? தென் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், சிக்கிள் செல் அனிமியா, ஃபினைல்கீட்டோனுரியா, தலசீமியா. இந்த 4மே சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் நம்ம புக்கில் இல்லை. அப்போது ஃபர்ஸ்ட் என்ன? கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஹீமோஃபிலியா. இது 2மே வந்து செக்ஸ் லிங்க்டு. கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோஃபிலியாக்கு அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? சிக்கிள் செல் அனிமியா, ஃபினைல்கீட்டோனுரியா, தலசீமியா. இது 3மே நமக்கு வந்து ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசீஸ். அது கூட சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இன்ட்ரோவில் கொடுத்துருப்பாங்க. இந்த 4மே என்னென்னா ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசீஸ். ஓகே, தென் மைட்டானிக் டிஸ்ட்ராபி அந்த பெடிகிரி சார்ட்டில் கொடுத்துருப்போம். லைக் அங்கே இங்கேன்னு பிச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம தான் எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்கா வந்து சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ மைட்டானிக் டிஸ்ட்ராபி அப்படிங்கிறது என்னன்னா ஆட்டோசோமல் டாமினன்ட் டிசீஸ். நமக்கு கொடுத்துருக்கிறதுல எல்லாத்துலேயுமே ஒன்று தான் ஆட்டோசோமல் டாமினன்ட், விச் இஸ் மைட்டானிக் டிஸ்ட்ராபி. ரைட்? எஸ். அப்போ இந்த செக்ஸ் லிங்க் அப்படிங்கிறது எப்படின்னா கேரியர் ஃபீமேல்லேருந்து மேல் ப்ரோஜெனிக்கு போகும். ஸோ நம்ம இதை எப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ இந்த பெடிகிரி சார்ட்டுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், மைட்டானிக் டிஸ்ட்ராபின்னு சொல்லியாச்சு. கரெக்டா? The first diagram is myotonic dystrophy. The second diagram is sickle cell anemia. So இந்த myotonic dystrophy அப்படிங்கிறது என்ன அப்படின்னா autosomal dominant disorder. கரெக்டா? sickle cell anemia autosomal recessive disorder. Okay, now autosomal dominant and autosomal recessiveங்கிறத எப்படி நம்ம பெடிகிரியில கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா the first thing parent எப்படி இருக்கணும்னா affected இருக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் ஒன் பேரண்ட் அஃபெக்டடா இருந்தா அது டாமினண்டா வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. லிசன், ஒரு பேரண்ட் அஃபெக்டடா இருக்கணும். பட் இங்க சிக்கிள் செல் அனிமியால பேரண்ட் மே பி அன்அஃபெக்டட் பட் அ கேரியர். புரிஞ்சா? இந்த இடத்துல என்ன, பேரண்ட் அன்அஃபெக்டடா இருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, பேரண்ட் அன்அஃபெக்டடா தான் இருக்காங்க, ஆனா அவங்க கேரியரா இருப்பாங்க. ஓகே, அவங்க அஃபெக்டட்னா ரெட் கலர் ஆர் ஷேட் பண்ணியிருக்கணும். கரெக்டா? அவங்க ஷேடும் பண்ணல. அதுக்குன்னு இது என்ன ஆயிடாது, லைக் நார்மல் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓகேவா? ஷேட் பண்ணல அப்படின்னா நம்ம நார்மல்னு எடுத்துக்கூடாது. தே மே பி ஏ கேரியர். கேரியருக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ரைட்? எஸ், பேரண்ட் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் கண்டிப்பா எல்லா ஜென்ரேஷன்லையும் அஃபெக்டட் இருக்கணும். இதுல டாமினன்ட்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது நம்ம பேரண்ட் ஜென்ரேஷனை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல ஒரு ஆள் கண்டிப்பா அஃபெக்டட். அதே மாதிரி செகண்ட் ஜென்ரேஷன் யாரு, இது இவங்க இந்த 1 2 3 4 5 6 விச் இஸ் இன் செகண்ட் லைன். செகண்ட் லைன்ல இருக்கிறத செகண்ட் ஜென்ரேஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் ஜென்ரேஷன்லயே கண்டிப்பா யாராவது ஒருத்தராச்சும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ரைட்டா? இப்போ இவங்க 2 பேர்த்துக்கு பிறந்தவங்க தான் இந்த 3 பேர். ஸோ இவங்க தேர்ட் ஜென்ரேஷன். அதே செகண்ட் ஜென்ரேஷன்ல பிறந்தவங்க தான் இவங்க. ரைட்டா? செகண்ட் ஜென்ரேஷனுக்கு பிறந்தவங்க தான் இவங்க. ஸோ அவங்களையும் தேர்ட் ஜென்ரேஷனை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இவங்க இது எதுவுமே ரெண்டுமே தேர்ட் ஜென்ரேஷன் தான். இப்போ தேர்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கும்போது தேர்ட் ஜென்ரேஷன்லயும் கண்டிப்பா ஒரு ஆள் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் எல்லா ஜென்ரேஷன்லயும் அஃபெக்ட் ஆயிருந்தா இட்ஸ் த டாமினன்ட். புரிஞ்சுதா? எல்லா ஜென்ரேஷன்லயும் அஃபெக்ட் ஆனா இட்ஸ் டாமினன்ட். அதுவே இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல அஃபெக்ட் ஆகல, இட்ஸ் அன்அஃபெக்டட் பட் தே ஆர் அ கேரியர். ரைட்? ஸோ செகண்ட் ஜென்ரேஷன்ல அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, தேர்ட் ஜென்ரேஷன்ல அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ரிசசிவ். புரிஞ்சுதா? டாமினன்ட் அண்ட் ரிசசிவ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுதா? ஸோ டாமினன்ட் அப்படிங்கிறது 3 ஜென்ரேஷன்லயும் அஃபெக்ட் ஆனா டாமினன்ட். அதாவது ஏதாவது ஒரு ஜென்ரேஷன்ல ஸ்கிப் ஆயிருக்கு அப்படின்னா இட்ஸ் ரிசசிவ். ஓகே, நவ் ஓகே, இப்போ
மயோடானிக் டிஸ்ட்ராபிங்கிறது அஃபெக்டட்னு கண்டுபிடிச்சாச்சு. பேரண்ட் வந்து அஃபெக்டடாக இருப்பாங்க அண்ட் டாமினண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. நவ் இது வந்து என்ன இதுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? லைக் ஜீன் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் அஃபெக்டடை வந்து என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ, ஏன்னா டாமினன்ட்டு. ரைட்டா? அப்போ டாமினன்ட் வந்து என்னது? அஃபெக்டட். அதுவே அன்அஃபெக்டட் அப்படிங்கிறத ஸ்மால் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? நவ் லிசன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேரண்ட் வந்து நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு? அஃபெக்டட்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கிராஸ் நான் போடுறேன். ஓகே, அஃபெக்டட். ரைட்? ஃபர்ஸ்ட் கிராஸ் வந்து நான் இது பண்ணுறேன். இவங்க வந்து அஃபெக்டட், இவங்க என்னது? அன்அஃபெக்டட். ரைட்டா? அதாவது நமக்கு கேரியர் ஆனும் தெரியல, அன்அஃபெக்டட் ஆனும் தெரியல. கரெக்டா? நவ் லிசன், இப்போ இவங்க கூட லைக் அன்அஃபெக்டடை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அன்அஃபெக்டடை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. இப்போ அப்போ 4 பேருக்கும் அஃபெக்ட் ஆயிருக்கணும். ஏ இஸ் டாமினன்ட் ஹியர். ரைட்டா? கேபிட்டல் ஏங்கிறது டாமினன்ட். அப்போ கேபிட்டல் ஏ டாமினண்ட்டாக இருந்தால் வந்த 4 பேருமே அஃபெக்டடாக இருந்திருக்கணும் இந்த செகண்ட் ஜென்ரேஷனில். பட் இட்ஸ் நாட் லைக் தட். கரெக்டாக? அப்போ என்ன ஆகலை? லைக் அவங்க வந்து 4 பேரும் அஃபெக்டடாக இல்லை. அப்போது இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக அன்அஃபெக்டட் கிடையாது. புரிஞ்சுதா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் டயக்ராமில் இது நமக்கு கன்ஃபார்ம். எது கன்ஃபார்ம்? இவங்க கேபிட்டல் ஏங்கிறது கன்ஃபார்ம். இவங்களும் கேபிட்டல் ஏங்கிறது சாரி, இவங்க கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, சரி, ஓகே. இவங்க வந்து கேபிட்டல் ஏங்கிறது கன்ஃபார்ம். ரைட்டா? இப்போ பேரண்ட் ஃபாதர் வந்து ஸ்மால் ஏ அதாவது அன்அஃபெக்டடாக இருக்காங்கன்னா 4 ப்ரோஜனி ஒரே மாதிரி வந்திருக்கணும். ஆனால் வரலை. ரைட்டா? அப்போ வாட்? ஃபாதர் வந்து அன்அஃபெக்டட் கிடையாது. ஓகே, ஃபாதர் வந்து அன்அஃபெக்டட் இல்லை. அதுவே நான் இப்போ செகண்ட் கிராஸ் போடுறேன். ஓகே, இப்போ கேபிட்டல் ஏங்கிறது மதர்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபாதர் மேபி கேரியர் அப்படின்னு இருக்காங்கன்னா இப்போ நமக்கு என்ன கிடைப்பாங்க? கேபிட்டல் ஏ தென் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. ரைட்டா? லிசன், இந்த இடத்துல அஃபெக்டட். ஓகே, இங்கே வந்து இப்படி வந்தால் 4 இதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகி இருக்கணும். ரைட்டா? இங்கே பார்த்தா அஃபெக்டட். ரைட்டா? ஸோ 4 பேருமே அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தேர்ட் கிராஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, தேர்ட் கிராஸில் இப்போ மதர் வந்து அஃபெக்டட் தான். இன்கேஸ் இஃப் ஷீ இஸ் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏனாலும் அஃபெக்டட் தான். ஏன்னா கேபிட்டல் ஏங்கிறது டாமினன்ட், அஃபெக்ட் தான் பண்ணும். இப்போ ஃபாதர் வந்து ஏ. ஓகேவா? இந்த இடத்துல என்ன இருக்கு? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. ரைட்டா? அப்போ இந்த இடத்துல 2 பேர் அஃபெக்டட். இப்போ 2 பேர் அன்அஃபெக்டட். கரெக்டா? 2 பேர் அஃபெக்டட், 2 பேர் அன்அஃபெக்டட். ஸோ அப்போ இந்த செகண்ட் ஜென்ரேஷன் இங்கே பாருங்க, இந்த இடத்துல பார்த்தா ஒருத்தர் அன்அஃபெக்டடு, இங்கே ஒருத்தர் அன்அஃபெக்டடு, அப்புறம் ஒருத்தர் அஃபெக்டடு, இங்கே ஒருத்தர் அஃபெக்டட். அப்போது இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தா 4 பேருமே அஃபெக்டட் தான். இந்த இடத்துல எல்லாருமே அஃபெக்டட். ஏன்னா ஒரு கேபிட்டல் ஏ இருந்தாலே அவங்க அஃபெக்டடாக தான் கன்சிடர் ஆவாங்க. இங்கேயுமே எல்லாருமே அஃபெக்டட்.
ரைட்டா? அப்போ இந்த பேரண்ட் வந்து கேபிட்டல் ஏவா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. ஸோ இந்த பேரண்டோட இது என்ன அப்படின்னா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கண்டிப்பா அவங்க அஃபெக்டடு, இவங்க வந்து அன்அஃபெக்டட். ஓகே, இந்த இடத்துல கேரியர் அப்படிங்கிறதே கிடையாது, அஃபெக்டடா அன்அஃபெக்டடா அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி அப்போ இவங்க வந்து என்னவா இருப்பாங்க? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏவா இருப்பாங்க. கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏவா இருந்தாங்க அப்படின்னா ஃபாதர் வந்து அன்அஃபெக்டட்னு சொல்லியாச்சு. அப்போ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அப்படின்னு வரும்போது 2 பேர் அஃபெக்டட், 2 பேர் அன்அஃபெக்டட் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. புரிஞ்சுதான் இந்த மைட்டானிக் டிஸ்டாபி? மைட்டானிக் டிஸ்டாபியில் நமக்கு என்ன இருக்கு? 3 இது இருக்கு. ஓகே, கண்டிப்பா இதெல்லாமே வந்து ஸ்மால் ஏ மட்டும்தான் வரும். கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, இங்கே ஸ்மால் ஏ, இங்கேயும் ஸ்மால் ஏ, இங்கேயும் ஸ்மால் ஏ, இங்கே கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. ஓகேவா? ஸோ இதுதான் மைட்டானிக் டிஸ்டாபியோட பெடிகிரி அனலைசிஸ். நெக்ஸ்ட்டு சிக்கிள் செல் அனீமியாவுக்கு வருவோம். ஸோ சிக்கிள் செல் அனீமியா அப்படிங்கிறது என்ன? ஒரு பிளட் டிசீஸ். கரெக்டாக? சிக்கிள் செல் அனீமியாங்கிறது என்ன? ஒரு பிளட் டிசீஸ். ஸோ அங்கே என்ன இருக்கும்? பிளட்டில் என்ன இருக்கும்? ஹீமோக்ளோபின் இருக்கும். கரெக்டாக? அப்போது இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற ஜீனை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா HBன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது HBA ஓகே, HBA அப்படின்னா நமக்கு வந்து நார்மல். HBS அப்படின்னா கேரியர். HBSனா அஃபெக்டட். ஸோ சிக்கிள் செல் அனீமியாவை பொறுத்த வரைக்கும் both the partners should be carrier. ஓகேவா? சிக்கிள் செல் அனீமியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்? both the partners are carrier. எஸ், அதாவது ஒருத்தர் அஃபெக்டடாக இருந்து ஒருத்தர் நார்மலாக இருக்காங்க, இல்லை ஒருத்தர் கேரியராக இருக்காங்க அப்படின்னா என்ன இது? லைக் இந்த சிக்கிள் செல் அனீமியாவோட கிராஸை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரைட்? ஸோ இது வந்து ஜீன். HBA நார்மல், HBSனா கேரியர், HBSனா அஃபெக்டட். நவ் I hope you understand this myotonic dystrophy and sickle cell anemia. Myotonic dystrophyக்கு இந்த மாதிரி explanation வந்து புக்கில் கொடுக்கல, just note it down. ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஃபைன், பட் நோட் பண்ணி வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் பேஸ்ட் ஆன் திஸ் கொஷின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பேரண்டோட ஜீனை கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? Yes, next. So, next one, first we'll enter into the disorders. First disorder, color blindness அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So, it's a sex-linked recessive trait, defect in red or green cone of eye. அதாவது மியூட்டேஷன் எங்கே நடக்குது? ரெட் ஆர் கிரீன் கோன் ஆஃப் ஐல நடக்குது. அதனால என்ன நடக்குது? ஃபெயிலியர் டு டிஸ்கிரிமினேட் பிட்வீன் ரெட் அண்ட் கிரீன் கலர். ஸோ அதனால இவங்களுக்கு என்ன ஆகிடுது? ரெட்டையும் க்ரீனையும் வந்து இது பண்ண முடியாது, டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. ஓகே, ஃபெயிலியர் டு டிஸ்கிரிமினேட் ரெட் அண்ட் கிரீன் கலர். ரெட் அண்ட் கிரீன் கலரை அவங்களால டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. அது என்ன படம்? பிசாசு படத்தில் வந்து வர்ற தாத்தா மாதிரி அவங்களுக்கு ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. Now 8% மேல்ஸ்க்கு வரும் அண்ட் 0.4% ஃபீமேல்ஸ்க்கு வரும். ஏன்னா லிசன், நம்ம என்ன சொல்லிட்டோம்? இது செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் ட்ரைட்டுன்னு சொல்லியாச்சு. கரெக்டாக? அப்போ அது கண்டிப்பாக எந்த குரோமோசோமில் இருக்கும்? எக்ஸ் குரோமோசோமில் தான் இருக்கும். Now the mother should be a carrier. For example, ஃபர்ஸ்டில் நான் என்ன எடுத்துக்கிறேன்? மதர் வந்து கேரியராக இருக்காங்க
அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, மதர் கேரியராக இருந்து, ஓகே இது வந்து மதர், இவங்க என்ன கேரியர். லிசன், இந்த இடத்துல மதர் அஃபெக்டடாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டுலையுமே சி வந்திருக்கணும். ஓகே, ஒருவேளை எக்ஸி எக்ஸி இப்படி வந்தால் அஃபெக்டட். ஆனால் இங்கே 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. மதருக்கு 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால ஒரு எக்ஸ் குரோமோசோமில் ஜீன் மாறுது அப்படின்னா அதை டாமினன்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. ஓகேவா? அதனால மதர் வந்து மோஸ்ட்லி கேரியராக தான் இருப்பாங்க, ரைட்? பட் ஃபாதர் அப்படி இல்லை. ஏன்னா ஃபாதருக்கு இருக்கிறது ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம், அதை டாமினேட் பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் இல்லாததுனால ஃபாதருக்கு XCY அப்படின்னு வந்தா, அதாவது எக்ஸ் குரோமோசோமில் மியூட்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா he will be affected. புரிஞ்சுதா? he will be affected. listen, XXC மதருக்கு 2 குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால ஒன்றில் மியூட்டேஷன் நடந்தால் டாமினேட் பண்ணுறதுக்கு இன்னொன்று இருக்குது. பட் ஃபாதருக்கு ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால மியூட்டேஷன் நடந்தால் அதை டாமினேட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ he will be affected. now இதை நம்ம கிராஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் 1 with 1 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் எக்ஸின்னு கிடைக்கும். கரெக்டாக எக்ஸ் எக்ஸின்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ் வித் ஒய், ஃபர்ஸ்ட் வித் செகண்ட், இப்போ நார்மல் எக்ஸ் ஒய்னு கிடைக்குது. தேர்டு எக்ஸி எக்ஸி. ஓகே லிசன், இந்த இடத்துல மதரும் கேரியர் ஃபாதரும் அஃபெக்டடாக இருந்தால், ஓகே ஃபாதரும் அஃபெக்டடாக இருந்தால் இந்த இடத்துல ஃபீமேலுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மதருக்கு இதாகலை. ஓகேவா? மதர் வந்து கேரியராகவே இல்லை. சாரி, ஓகே லிசன், நவ் எக்ஸ் எக்ஸிங்கிறது கேரியர், எக்ஸி ஒய்ங்கிறது அஃபெக்டட். கரெக்டா? அப்போ எக்ஸி எக்ஸின்னு வரும்போது யார் அஃபெக்ட் ஆகிறா? ஃபீமேல் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஃபீமேல் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. எக்ஸி ஒய். இங்க மேல் அஃபெக்டட். புரிஞ்சா? இங்க யார் இருக்கா? ஃபீமேல். கேரியர். இங்க நார்மல் மேல். ஓகேவா? இப்போ லிசன், எக்ஸ் எக்ஸி மதரும் கேரியரா இருந்து ஃபாதரும் அஃபெக்டடா இருந்தா, ஃபாதர் அஃபெக்ட் ஆனா கேர்ளுக்கு வரும். மதர் மட்டும் கேரியரா இருந்தா சன்னுக்கு வரும். ஓகே, இப்போ மதர் கேரியர், ஃபாதர் அஃபெக்டட். ஃபாதர் அஃபெக்டடா இருந்தா கண்டிப்பா அது யாரை காஸ் பண்ணும்? ஒரு ஃபீமேல் ஒரு மேலை கண்டிப்பா காஸ் பண்ணும். ஓகே, அதுவே நீங்கள் இங்கே பாருங்கள், செகண்டில் நான் எப்படி எடுத்துக்கிறேன்? ஃபீமேல் இருக்காங்க. ஓகே, ஃபீமேல் இருக்காங்க. ஃபீமேல் வந்து கேரியராக இருக்காங்க. மேல் இருக்காங்க. மேல் எப்படி இருக்காங்க? நார்மலாக இருக்காங்க. ஓகே, ஃபீமேல் கேரியர், நார்மல் மேல். ஓகே, நார்மல் மேல் அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி வர்றாங்க? இப்போ இவங்க கேரியர், நான் இங்கே எழுதிக்கிறேன். இவங்க நார்மல் மேல். அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? எக்ஸ் எக்ஸ்ன்னு வருமா? ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் எக்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸ் ஒய், அடுத்து எக்ஸ் எக்ஸி. அதாவது இங்கே யார்? ஃபீமேல். கேரியராக இருக்காங்க. அடுத்தது எக்ஸி ஒய் affected. Okay, so bookல என்ன கொடுத்திருப்பாங்க? When mother is a carrier, when a female is carrier, the progeny, son வந்து எப்படி இருப்பாங்க? கண்டிப்பா affected தான் இருப்பாங்க. ஓகேவா?
ஃபீமேல் கேரியராக இருந்தால் சன் வந்து அஃபெக்டடாக இருப்பாங்க. ஓகே, ஃபீமேல் கேரியராக இருந்தால் சன் அஃபெக்டடாக தான் இருப்பாங்க. பிறக்க போகிற பொண்ணு வந்து கேரியராக இருப்பாங்க. ஓகே, அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. லிசன், மதர் கேரியராக இருந்தால் சன் அஃபெக்டடாக இருப்பாங்க. ஓகே, அதுவே ஃபாதர் அஃபெக்டடாக இருக்காங்க அப்படின்னா ஃபீமேல் அஃபெக்ட் ஆவாங்க. ஓகே, லிசன், இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? மதர் இருக்காங்க, மதர் கேரியராக இருக்காங்க. மதர் கேரியராக இருந்து ஃபாதர் நார்மலாக இருக்காங்க அப்படின்னா மதர் கேரியர், ஃபாதர் நார்மல் அப்படிங்கும்போது இது யாரை அஃபெக்ட் பண்ணும்? அஃபெக்டட் சன். ஓகே, அதுவே மதர் கேரியராக இருந்து ஃபாதர் அஃபெக்டடாக இருந்தால் மேல் அண்ட் ஃபீமேல் 50% அஃபெக்டடாக இருப்பாங்க. ஓகே, அதுவே மதர் கேரியராக இருந்தால் 50% ஆஃப் சன் வந்து அஃபெக்டடாக இருப்பாங்க. ரைட், இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ மதர் வந்து அன்அஃபெக்டடாகவும் இருக்கலாம், ஃபாதர் வந்து அஃபெக்டடாக, அந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட இருக்கலாம். ரைட், ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து பெடிகிரி போடுறோம் அப்படின்னா என்ன மாதிரி போடுவோம்? எக்ஸு எக்ஸி அப்படிங்கும்போது, எக்ஸி அப்படிங்கும்போது கேரியர்னா ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு ரவுண்ட் போடுவோம். அண்ட் எக்ஸி ஒய் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அஃபெக்டட் அப்படின்னா ஷேட் பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் நம்ம எழுதிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து நம்ம பெடிகிரி போடலாம். லைக் இப்போ மதர் கேரியர், ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸு எக்ஸி. ஓகே, ஃபாதர் நார்மல் எக்ஸு ஒய்இ. அப்போ இந்த இடத்துல ஃபாதர் அப்படிங்கும்போது நமக்கு என்ன சிம்பிள் வரும்? ஸ்கொயர் வரணும். அதுவே மதர் அப்படிங்கும்போது நமக்கு சர்க்கிள் வரணும். இப்போ கேரியர் நார்மல் அப்படின்னு நமக்கு வந்து உள்ளே எதுவுமே ஷேட் ஆகாது. கரெக்டாக? எஸ். அப்போது ரெண்டும் மேட் ஆனால் நமக்கு வர்ற இண்டிவிஜுவல் எப்படி இருக்கணும்? ஓகே, ஸோ எக்ஸு எக்ஸி, மதரு ஃபாதர். கேரியராக இருந்தால் நம்ம கலர் பண்ண தேவையில்லை. இப்போ எக்ஸ் எக்ஸு. ஓகே, எக்ஸ் எக்ஸ், நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒய் நார்மல். அடுத்து எக்ஸி எக்ஸு, எக்ஸு எக்ஸி எக்ஸி ஒய் அப்படிங்கும்போது யார் இல்லை? மேல்னா ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஓகேவா? இப்போது இதில் இவங்க மட்டும் அஃபெக்டடு. இப்போ அவங்க மட்டும் அஃபெக்டட் அப்படிங்கிறப்போ
ஓகே, புரிஞ்சா? இப்படி தான் நம்ம வந்து பெடிகிரி அனலைசிஸ்க்கு பெடிகிரி சார்ட்டை மேக் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ கேரியராக இருக்காங்க அப்படின்னா கலர் ஆகாது. நெக்ஸ்ட்டு மதர் கேரியர். ஸோ மதர் கேரியர் அப்படிங்கும்போது எக்ஸ்ன்னு வருவாங்க, எக்ஸ்ன்னு வருவாங்க மதரு. அண்ட் ஃபாதர் இஸ் அஃபெக்டட், அப்போ XCYன்னு வரும். ரைட்டா? அப்போ நான் இதுக்கு வந்து சிம்பிள்ஸ் கொடுத்துக்கிறேன். Okay, now XXC, next XYE, XCXC, next XCY. ரைட்டா? இப்போ சிம்பிள்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபீமேலுக்கு ரவுண்ட், இங்கே ஒரு ஃபீமேல் XX இருக்கு ரவுண்டு. மேல் அப்படின்னு வரும்போது ஸ்கொயர். தென் யார் அஃபெக்டடு? XCXC அப்படிங்கும்போது டாமினேட் பண்ணுறக்கு யாருமே இல்லை, அஃபெக்டடு. XCYங்கும்போது டாமினேட் பண்ணுறக்கு யாரும் இல்லை, அஃபெக்டட். ஸோ 50% வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இங்கே 50% ஆஃப் சன்னு, அதாவது சன்னுன்னா XYங்கிறது 100%, 2 இருக்குது, 2ல் 1 வந்து அஃபெக்டட். புரிஞ்சுதா? ஸோ இதான் வந்து கலர் பிளைண்ட்னஸ்க்கான பெடிகிரி அனலைசிஸ் சார்ட்டு. நான் இங்கே பார்த்துக்கோங்க, இப்போது கலர் பிளைண்ட்னஸ் ஆஸ் வெல் அஸ் ஹீமோஃபிலியா ரெண்டுமே செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் தான். ஸோ ரெண்டுக்குமே கலர் பிளைண்ட்னஸ் ஆகட்டும் இல்லை ஹீமோஃபிலியாவாக இருக்கட்டும், ரெண்டு கேட்டாலுமே நம்ம இந்த பர்டிகுலர் பெடிகிரி அனலைசிஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, now hemophilia sex linked recessive trait, unaffected carrier female to male progeny. அதே தான், unaffected carrier-ஆ இருந்தாங்கன்னா மேல் ப்ரோஜெனிக்கு போகும். டிஃபெக்டட் இன் ஜீன் ப்ரொடியூசிங் ப்ரோட்டீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளட் கிளாட்டிங். ஸோ இந்த ஹீமோஃபிலியாங்கிறது என்ன? பிளட் டிசீஸ் தான். அந்த பிளட் டிசீஸில் என்ன ஆகுது அப்படின்னா ஜீன் வந்து ஒரு ஜீன் வந்து ப்ரோட்டீனை மேக் பண்ணுது. சரியா? அந்த ப்ரோட்டீன் தான் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த ஜீனில் டிஃபெக்ட் நடந்தால் ப்ரோட்டீன் மேக் ஆகாது. ஸோ அப்போ பிளட் கிளாட்டு நடக்காது. ஸோ பிளட் கிளாட் நடக்கலைன்னா இட் லீட்ஸ் டு த ஹெவி பிளட் லாஸ். ரைட்டா? அப்போது பிளட் லாஸ் நடந்ததுன்னா அவங்க இறந்துருவாங்க. ஸோ ஃபீமேல் பிகமிங் ஹீமோஃபிலிக் வெரி ரேர். இங்கே எப்படி ஃபீமேல் வந்து கலர் பிளைண்ட் ஆகிறது வெரி ரேர். ஏன்னா ஒருத்தர் கேரியராக இருந்து ஒருத்தர் அஃபெக்டடாக இருந்தால் தான் ஃபீமேல் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து ஃபீமேல் வந்து ஹீமோஃபிலிக்காக மாறுறது வெரி ரேர். இங்கே எக்ஸாம்பிள் யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா குயின் விக்டோரியாவை கொடுத்துருக்காங்க. ஸோ குயின் விக்டோரியா வந்து என்னவா இருந்திருக்காங்க? கேரியராக இருந்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால அவங்க சன்னுக்கு வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட்? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் சிக்கிள் செல் அனீமியா. எஸ், சிக்கிள் செல் அனீமியா அப்படிங்கிறது என்ன? பிளட் டிசீஸ் தான். ஸோ சிக்கிள் செல் அனீமியா அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? குவாலிட்டேட்டிவ். குவாலிட்டி மாறுது. எதோட குவாலிட்டி மாறுது? ஆர்பிசியோட குவாலிட்டி மாறுது. ஓகே, எதோட குவாலிட்டி மாறுது? ஆர்பிசியோட குவாலிட்டி மாறுது. நவ் லிசன், சிக்கிள் செல் அனீமியா, ஃபினைல்கீட்டோனிரியா, தலசீமியா, இது மூணுமே ஆட்டோசோமல் ரிசசிவ் ட்ரைட். ஃபர்ஸ்ட் வர ரெண்டு என்னென்ன? கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஹீமோஃபிலியா செக்ஸ் லிங்க்டு. ஓகே, மறந்துடக்கூடாது. ஸோ சிக்கிள் செல் அனீமியா ஆட்டோசோமல் லிங்க்டு ரிசசிவ் டிசீஸ். சரியா? ஆட்டோசோமலில் ரிசசிவ் டிசீஸாக இருக்குது. அண்ட் போத் பார்ட்னர் ஷுட் பி எ கேரியர். ரெண்டு பார்ட்னர் என்னவா இருக்கணும்? கேரியராக இருக்கணும். Next, disease is controlled by a gene HBA and HBS. HBS அப்படிங்கிறது என்னன்னா டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுற ஜீனு. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். ரைட்டா? ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு. இப்போ HBAனா நமக்கு என்னது? நார்மல். HBSனா கேரியர். அதுவே HBSனா
affected அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? எஸ். நவ் லிசன், இந்த பர்டிகுலர் பிக்சர் பாருங்களேன். இது GAG அப்படின்னு இருக்கா? இது இருக்கா? இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு கோடான் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன? ஒரு கோடான். இப்போ இந்த GAG அப்படி GAG-CTC அப்படிங்கிறது என்ன? டிஎன்ஏல இருக்கு. டிஎன்ஏல இருந்து mRNA-க்கு சீக்வன்ஸ் ஆகி வந்தது GAG-ன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா அந்த GAG தான் வந்து என்ன பண்ணும், லைக் நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டீனை மேக் பண்ணும். ரைட், அந்த பர்டிகுலர் கோடான் மேக் பண்ணது. ஓகேவா? இப்போ இந்த GAG எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தா குளூட்டமிக் ஆசிடுக்கு ரெஸ்பான்சிபிள். ஓகே, இந்த GAG எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? சாரி, இந்த GAGங்கிறது குளூட்டமிக் ஆசிடுக்கு ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஆனால் இப்போ வந்து என்ன நடக்குது? ஒரு மியூட்டேஷன் நடக்குது. மியூட்டேஷன் எங்கே நடந்திருக்கு? T ஜீன் மாறிடுச்சு. ஓகே, T ஜீன் மாறி GAG ஏக்கு பதிலாக T வந்துருச்சு. அடினைனுக்கு பதிலாக தைமின் வந்துருச்சு. அப்போ T ஜீன் மாறும்போது அந்த GTGங்கிற சீக்வன்ஸு mRNAக்கு வரும்போது என்னவா வருது? GUGன்னு வருது. ஓகே, அப்போ T அப்படிங்கும்போது டிஎன்ஏல T இருந்தால் RNAல என்ன ஃபார்ம் ஆகும்? யுராசில் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? எஸ். ஸோ GTGங்கிறது என்ன ஆயிடுச்சு? GUGயாக மாறிடுச்சு. அப்போது GUG அப்படிங்கிறது எதை மேக் பண்ணுதுன்னா வேலைனை மேக் பண்ணுது, வேலைனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, இது வந்து என்ன? பெப்டைடு, HBA பெப்டைடு, HBS பெப்டைடு. அதாவது லிசன், HBA அப்படின்னா குளூட்டமிக் ஆசிட் இருக்கணும். HBS அப்படின்னா என்ன? எஸ்னா அஃபெக்டட், அஃபெக்டட்னா வேலைன்னு இருக்கணும். ரைட்டா? அஃபெக்டட்னா வேலைன்னு இருக்கணும். லிசன், இப்போ சிங்கிள் பேஸ் சப்ஸ்டியூஷன் GAGங்கிறது GUGயாக மாறிடுச்சு. ரைட்டா? இதுக்கு பேர் தான் என்ன? சிங்கிள் பேஸ். ஒரே ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. அதுவும் அழிஞ்சு போல, டெலீட் ஆகலை, சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஒன்று பதிலாக இன்னொன்று மாறி இருக்கு. ஓகேவா? சிங்கிள் பேஸ் சப்ஸ்டியூஷன் GAGலிருந்து என்னவா வந்திருக்கு? நமக்கு இந்த இடத்துல GUGயாக வந்திருக்கு. கரெக்டாக? GAGலிருந்து GUGயாக மாறி இருக்கு. எத்தனாவது கோடான்ல? 1 2 3 4 5 6. இப்போ 6th கோடான். ஓகே, எத்தனாவது கோடானா மாறி இருக்கு? 6th கோடான்ல சேஞ்ச் ஆனதுனால 6th அமினோ ஆசிடும் வந்து நமக்கு மாறி இருக்கு. அப்போ டிஃபெக்ட் என்ன? டிஃபெக்ட் என்னாச்சு? ஓகே, டிஃபெக்ட் என்ன அப்படின்னா GAG GUGயாக மாற 6th கோடான்ல மாறினதுனால குளூட்டமிக் ஆசிட், அதாவது GLU அப்படிங்கிறது வேலைனா மாறிடுச்சு. ஓகே, அப்போ சிங்கிள் பேஸ் சப்ஸ்டியூஷன் GAGங்கிறது GUGயாக மாறுது. எத்தனாவது கோடான்ல? 6th கோடான்ல. இப்போ 6th கோடானா மாறினதுனால டிஃபெக்ட் வந்து குளூட்டமிக் ஆசிட் வந்து வேலைனா மாறுது. குளூட்டமிக் ஆசிட் வேலைனா மாறுது. ஓகே, அப்போ என்ன ஆகுது? ப்ரோட்டீனே சேஞ்ச் ஆகிடும். கரெக்டாக? அப்போ ப்ரோட்டீன் சேஞ்ச் ஆனால் அதோட பர்டிகுலர் ட்ரைட்டும் சேஞ்ச் ஆகும். அப்போ எத்தனாவது பொசிஷனில்? 6th பொசிஷன் ஆஃப் பீட்டா குளோபின் செயின். ஓகே, 6th பொசிஷன் ஆஃப் பீட்டா குளோபின் செயினில் குளூட்டமிக் ஆசிட் வந்து வேலைனா மாறுது. அப்போ ரிசல்ட் என்னவா இருக்கும்? மியூட்டன்ட் ஹீமோகுளோபின் அண்டர்கோஸ் பாலிமரைசேஷன் அண்டர் லோ ஆக்சிஜன் டென்ஷன். அப்போ ப்ராப்பராக ஆக்சிஜன் எடுக்க முடியாமல் அந்த ஹீமோகுளோபின் வந்து ஃபார்ம் ஆகும்போது RBC பைகான்கேவ் டிஸ்க் ஷேப்ல இருந்து எலாங்கேட்டட் சிக்கிள் ஷேப்புக்கு மாறுது. இந்த ஷேப்பு கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த எலாங்கேட்டட் அப்படிங்கிற வேர்டை கூட நம்ம மறந்துடவே கூடாது. ஓகேவா? ஸோ எலாங்கேட்டட் சிக்கிள் ஷேப், RBC பைகான்கேவ் டிஸ்க் ஷேப்லேருந்து எலாங்கேட்டட் சிக்கிள் ஷேப்புக்கு மாறுது. பிகாஸ் ஆஃப் அண்டர் லோ ஆக்சிஜன் டென்ஷனில் பாலிமரைஸ் ஆகிறதுனால. புரிஞ்சுதா? சிக்கிள் செல் அனிமியா. எஸ். இப்போ சிக்கிள் செல் அனிமியா HBAங்கிறது நார்மல் பர்சன். அப்போ நார்மலாக இருக்காங்கன்னா நம்ம 2 பேரும் நார்மலாக இருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகாது? 2 பேரும் நார்மலாக இருந்தால் அஃபெக்ட் ஆகாது. அப்போ 2 பேரும் கேரியராக இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். இல்லை அஃபெக்டடாக இருந்தாலும் அஃபெக்ட் ஆகும்.
2 பார்ட்னரும் கேரியரா இருந்தா அது வந்து அஃபெக்ட் ஆகும். அப்ப நம்ம இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்டிரோசைகஸ்னு சொல்லுவோம். ஓகே, 2 பேரும் அஃபெக்டட் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹெட்டிரோசைகஸ் அப்படின்னு சொல்லுவோம். both the partners should be a carrier அப்படிங்கும்போது இவங்க வந்து ஹெட்டிரோசைகஸாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போது அந்த பெடிகிரி சார்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பெடிகிரி சார்ட்டில் பார்த்தோம்னா ஓகே, ஸோ இங்கே பெடிகிரி சார்ட்டில் 2 பேரும் இப்படி இருக்காங்க. ஸோ 2 பேரும் அஃபெக்டட் கிடையாது, அது கன்ஃபார்ம். ரைட்டா? 2 பேரும் அஃபெக்டட் இல்லை, அது கன்ஃபார்ம். அப்போது நமக்கு 2 பேரும் நார்மலும் இருக்க மாட்டாங்க. அப்போ HbA அண்ட் HbSன்னு வச்சுக்கலாம். ஓகே, இவங்களும் 2 பார்ட்னரும் கேரியர் அப்படிங்கும்போது HbA அண்ட் HbS. அப்போ ஏன்னு வரும்போது நார்மல்னு வருவாங்களா? அப்போ HbA and HbA. ரைட்டா? அதுவே HbA HbSன்னு வரும்போது கேரியராக வருவாங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல HbA அண்ட் HbSன்னு வருவாங்க. ஏன்னா இவங்க கேரியராக இருந்தால் தான் அடுத்த குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும். கரெக்டா? நெக்ஸ்ட்டு HbS போது அஃபெக்டட் வந்து HbS மாறுவாங்க. ஓகே, அஃபெக்டட் என்னவா மாறுவாங்க? HbS மாறுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஒருத்தர் வந்து அன்அஃபெக்டடாக இருக்காங்க, HbA இருக்காங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? கேரியராக மட்டும்தான் வருவாங்க. லிசன், ஒருத்தர் மட்டும்தான் கேரியர், ஒருத்தர் அன்அஃபெக்டட் அப்படின்னா கேரியர் மட்டும்தான் வருவாங்க, அஃபெக்டடே நம்மளால பார்க்க முடியாது. கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷன் அஃபெக்டடாக இருக்கணும் அப்படின்னா parent both partners should be a carrier or affected. புரிஞ்சா? 2 பார்ட்னரும் கேரியராக இருந்தால் மட்டும்தான் சைல்டு அஃபெக்ட் ஆவாங்க. ஒருத்தர் அன்அஃபெக்டடாக இருந்தாலும் சைல்டு அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபினைல் கீட்டோனியூரியா. ஸோ ஃபினைல் கீட்டோனியூரியா அப்படிங்கிறது என்ன? ஸோ ஆட்டோசோமல் ரிசசிவ் ட்ரைட் காஸ் ஆஃப் மியூட்டேஷன் நடந்ததுனால என்ன நடக்குதுன்னா இண்டிவிஜுவல் லேக்ஸ் PAH என்சைம். இப்போ ஒரு மியூட்டேஷன் நடக்குதுன்னா என் பாடியில் வந்து என்ன நடக்காது? PAHங்கிற என்சைம் ப்ரொடியூஸ் ஆகாது. இப்போ PAH அப்படிங்கிற என்சைம் என்ன? ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ். PAH அப்படிங்கிற என்சைம் என்ன? ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம். நவ் லிசன். ஓகே, ஸோ ஒரு ஜீன் இருக்குப்பா. இந்த ஜீனில் என்ன ஆயிடுச்சு? மியூட்டேஷன் நடந்துருச்சு. இந்த ஜீனில் என்ன ஆயிடுச்சு? மியூட்டேஷன் நடந்துருச்சு. அப்போ அந்த ஜீனு எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஃபர்ஸ்ட் லிசன், இந்த ஜீன் வந்து PAHக்கு லைக் PAH வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனு. ஓகேவா? இந்த PAHோட வேலை என்ன அப்படின்னா ஃபினைல் அலனைனை டைரோசினா மாத்துறது தான் இந்த PAHோட வேலை. ஓகே, அதாவது ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம் ஃபினைல் அலனைனை டைரோசினா மாற்றணும், அதுதான் அதோட வேலை. ஓகே, ஃபினைல் அலனைன்கிறது என்னன்னா ஒரு அமினோ ஆசிட், அதை வந்து டைரோசினா மாற்றணும். இப்போது PAHை ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனில் மியூட்டேஷன் நடந்துருச்சு. ஓகேவா? இந்த ஜீனில் மியூட்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா PAH ப்ரொடியூஸ் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. ரைட்? ஃபினைல் அலனைன் டைரோசினா PAH மாற்றுது, ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் மாற்றுது. இப்போது இந்த PAHை ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனில் மியூட்டேஷன் நடந்துருச்சுன்னா PAH ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ PAH ப்ரொடியூஸ் ஆகலைன்னா ஃபினைல் அலனைன் டைரோசினா மாறாது. ஓகேவா? ஃபினைல் அலனைன் டைரோசினா மாறாது. அப்போ ஃபினைல் அலனைன் டைரோசினா மாறலைன்னா என்னாகும்? நம்ம பாடியில் அப்படியே அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும், ஃபினைல் அலனைன் சேர்ந்துட்டே இருக்கும்.
கரெக்டா? அப்போ ஃபினைல் அலனைன் சேர்ந்துக்கிட்டே இருந்தா அது என்னவா மாறும்? ஃபினைல் பைருவிக் ஆசிடா மாறுது. புரிஞ்சா? லிசன், ஜீன் ஒரு ஜீன் இருக்கு, PAH ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஒரு ஜீன் என்ன பண்ணுது? PAH ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த PAH என்ன பண்ணும்? ஃபினைல் அலனைனை டைரோசினா மாற்றும். ஓகே, பட் இப்போ இந்த ஜீன்ல மியூட்டேஷன் நடந்ததுனால PAH ப்ரொடியூஸ் ஆகலை. PAH ப்ரொடியூஸ் ஆகலைன்னா ஃபினைல் அலனைன் டைரோசினா மாறாது. அதனால ஃபினைல் அலனைன் சேர்ந்து 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 ஃபினைல் பைருவிக் ஆசிடா மாறுது. ஓகே, அப்போ இந்த ஃபினைல் பைருவிக் ஆசிட் நம்ம பாடியில் அப்படியே அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது? நமக்கு என்ன காஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஃபினைல் பைருவிக் ஆசிடை கிட்னினால அப்சார்ப் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபில்டரும் இது பண்ண முடியாது. அப்போ புவர் அப்சார்ப்ஷன் பை கிட்னி, ஸோ எக்ஸ்கிரீட்டட் த்ரூ யூரின். அதனால ரீஅப்சார்ப்ஷன் நடக்கலை அப்படிங்கிறதுனால யூரின் வழியாக எக்ஸ்கிரீட் ஆகுது. இப்போ யூரின் வழியாக எக்ஸ்கிரீட் ஆகுது. அதுவே ஃபினைல் பைருவிக் ஆசிட் பிரெயினில் வந்து நமக்கு அக்யூமுலேட் ஆகும்போது மென்டல் ரிட்டார்டேஷன், மென்டலி அவங்க வந்து டெவலப் ஆக மாட்டாங்க. ஆஸ் வெல் ஆஸ் ரிடக்ஷன் இன் ஹேர் அண்ட் ஸ்கின் பிக்மெண்டேஷன், ஸ்கின்லையோ ஹேர்லையோ மெலனின் வந்து அப்படியே கம்மியாகி பிக்மெண்டேஷன் கம்மியாயிட்டே வரும். ரைட்டா? லிசன், எல்லாமே வந்து லைக் மொத்த சாப்டரையுமே லைக் நம்ம எப்படி வந்து ஆஸ் யூஷுவல் கிளாஸில் நடத்துவோம், எழுதிட்டு லைக் போர்டில் வந்து எழுதி கிளாஸில் நடத்துவோம். கரெக்டாக அதே மாதிரி ஃபுல்லாக ஹேண்ட் ரிட்டன் பண்ணி ஃபுல் லெசனையும் ஹேண்ட் ரிட்டன் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி, மிஸ்டேக்ஸ் பண்ணவே கூடாது. ஸோ தலசீமியா அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தலசீமியா அப்படிங்கிறது என்ன? குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம். குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம் அப்படின்னா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹீமோக்ளோபின் செயின் வந்து கம்மியாகுது. ஓகே, குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? நம்பர் ஆஃப் ஹீமோக்ளோபின் செயின் கம்மியாகிறதுனால குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம். அதுவே சிக்கிள் செல் அனிமியாவை குவாலிட்டேட்டிவ்னு சொல்லுவோம். ஏன் குவாலிட்டேட்டிவ்னு சொல்கிறோன்னா பைகான்கேவ் டிஸ்கில் இருக்கிற ஷேப் வந்து சிக்கிள் செல்லாக மாறுது. அதாவது குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ஆகுது. நல்ல குவாலிட்டிலேருந்து மட்டமான குவாலிட்டிக்கு வர மாதிரி பைகான்கேவ் ஷேப்லேருந்து நமக்கு என்ன ஷேப் வருது? சிக்கிள் ஷேப்புக்கு வருது. ஆனால் இது என்ன? நம்பர் அப்படி நம்பர் கம்மியாகுது. 4 ஹீமோக்ளோபின் இருக்குன்னா அதில் 1 கம்மியாச்சுன்னா 3000. அப்போ குவான்டிட்டி கம்மியாகுது. அப்போ குவான்டிடேட்டிவ். ஸோ ஆட்டோசோமல் ரிசசிவ் பிளட் டிசீஸ், போத் த பார்ட்னர் ஷுட் பி அ கேரியர். நல்லா பார்த்துக்கோங்க, கலர் பிளைண்ட்னஸ்க்கும் ஹீமோஃபிலியாவுக்கும் ஒரே மாதிரி தான். ஓகே, கலர் பிளைண்ட்னஸ் ஹீமோஃபிலியாவுக்கு ஒரே மாதிரி கிராஸ் தான். அதே மாதிரி தான் தலசீமியா சிக்கிள் செல் அனிமியாவுக்கு ஒரே மாதிரி கிராஸ். Okay, both the partners are carrier heterozygous. Mutation leads to reduce the rate of synthesis of globin chain. Globin chain வந்து கம்மி ஆயிரும். ஓகேவா? குளோபின் செயின் வந்து ப்ரொடக்ஷன் ஆகாது. ஸோ இதுதான் ஹீமோக்ளோபினோட ஸ்ட்ரக்சர். ஹீமோக்ளோபினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? 4 செயின் இருக்கு. ஓகே, அதில் என்னன்னா ஆல்ஃபா 1 அண்ட் ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 1 அண்ட் ஆல்ஃபா 2, பீட்டா 1 அண்ட் பீட்டா 2 அப்படின்னு சொல்லிட்டு செயின் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே மியூட்டேஷன் நடக்கிறதுனால அப்நார்மல் செயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது ஏதாவது ஒரு செயின் இல்லாமல் போயிடும். ஓகே, ஒரு செயின் வந்து ப்ராப்பராக ப்ரொடியூஸ் ஆகாது, அப்நார்மலாக இருக்கும். எய்தர் ஆல்ஃபா செயினாக இருக்கலாம், இல்லை பீட்டா செயினாக இருக்கலாம். ஓகே, அப்போ அது என்ன ஆகும்? ஆல்ஃபா செயினோ பீட்டா செயினோ ஏதோ ஒன்று நமக்கு என்ன ஆகுது? இல்லாமல் போயிடுது. அப்போ ஹீமோக்ளோபினில் குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம் வந்துடுது. 4ல் 3 தான் இருக்குது. ஹீமோக்ளோபின் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் ரெஸ்பான்சிபிள். ஹீமோக்ளோபினே கரெக்டாக இல்லை, அப்நார்மலாக இருக்குன்னா நமக்கு ஆக்சிஜன் ப்ராப்பராக போகுமா? கண்டிப்பாக போகாது. அப்போ என்ன ஆகும்? நம்ம வந்து அனீமிக்காக ஃபீல் ஆகும். ஸோ இட்ஸ் ரிசல்ட்ஸ் இன்டு அனீமியா. ஓகே, நான் அப்போ தலசேமியா எப்படி வருது? தலசேமியாங்கிறது 2 டைப்பு, ஆல்ஃபா தலசீமியா, பீட்டா தலசீமியா. ஆல்ஃபா தலசீமியா, பீட்டா தலசீமியா. ஆல்ஃபா தலசீமியாவை எப்படி வரும்? ஆல்ஃபா தலசீமியா எப்படி வரும்? ஆல்ஃபா செயின் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா ஆல்ஃபா தலசீமியா, பீட்டா செயின் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா பீட்டா தலசீமியா. ஓகே, அப்போது ஆல்ஃபா தலசீமியாவை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன் என்னன்னா HbA1 அண்ட் HbA2 எங்கே இருக்குது? குரோமோசோம் நம்பர் 16ல் இருக்குது. ஓகே, HbA1 அண்ட் HbA2 எங்கே இருக்குன்னா குரோமோசோம் நம்பர் 16ல் இருக்குது. அதுவே பீட்டா தலசீமியாவை இது பண்ணுற ஜீன் என்னென்னா HBB, அது எங்கே இருக்குன்னா குரோமோசோம் நம்பர் 11ல் இருக்குது. ஓகேவா? குரோமோசோம் நம்பர் 11ல் தான் HBB வந்து அப்படிங்கிற ஜீன் இருக்குது. அதுதான் வந்து பீட்டா தலசீமியாவை கண்ட்ரோல் பண்ணும். ரைட்? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் குரோமோசோமல் டிசார்டர். வெயிட் அ மினிட்.
Okay, so the next one is chromosomal disorder. So chromosomal disorder na என்ன ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன், ஒன்றா அதிகமாயிரும் கம்மியாயிரும் அந்த மாதிரி இருக்கிறது, ரைட்டா? இல்லாமல் போய்டும், இல்லை எக்ஸஸ் ஆகிடும். அதான் வந்து chromosomal disorder. So absence or excess or abnormal. Okay, absence, excess or abnormal of one or more chromosome. Okay, absence or excess or abnormal of one or more chromosome. அதான் வந்து chromosomal disorder. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 types. One is aneuploidy and another one is polyploidy. ஓகே, ஒன்று என்ன aneuploidy, இன்னொன்று என்ன polyploidy. ஸோ aneuploidy அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, லிசன். ஓகே, aneuploidy அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா, எய்தர் ஒன் எக்ஸ்ட்ராவாக ஆகிறது இல்லைன்னா ஒன்று கம்மியாகிறது, ரைட்டா? அப்போது 46 குரோமோசோம் இருக்குன்னா எய்தர் இட் வில் பி டர்ன் இன்டு 45 ஆர் இட் வில் பி டர்ன் இன்டு 47. ஓகே, 46 குரோமோசோம்ஸ் வந்து எய்தர் 45 குரோமோசோமாக மாறும், இல்லைன்னா அது என்னவா மாறும், 47 குரோமோசோமாக மாறும். அதுதான் வந்து aneuploidy. Okay, so failure of segregation of chromatids during cell division cycle results in the gain or loss of chromosome is called aneuploidy. Okay, failure of segregation of chromatids. Failure of segregation of chromatids அப்படிங்கிறது தான் வந்துட்டு aneuploidy. அப்போ எக்ஸாம்பிள்ஸ் என்ன, டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம்ல என்ன இருக்கு, கெயின் ஆஃப் எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் 21st குரோமோசோம், அதெல்லாம் நெக்ஸ்ட்ல பார்ப்போம். ஓகே, கெயின் ஆஃப் எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் 21st குரோமோசோம். டர்னர் சிண்ட்ரோம் டியூ டு லாஸ் ஆஃப் அன் எக்ஸ் குரோமோசோம் இன் ஹியூமன் ஃபீமேல்ஸ். ஸோ லிசன் ஹியர். இது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம், இருந்தாலும் பார்த்துக்கலாம். டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்ன, கெயின் ஆஃப் எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் நம்பர் 21. 21st ஒரு குரோமோசோம் அதிகமாக இருக்கிறது. ஓகே, சிமிலர்லி டர்னர் சிண்ட்ரோம் ரிசல்ட்ஸ் டு. இப்போ டர்னர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது டியூ டு லாஸ் ஆஃப் அன் எக்ஸ் குரோமோசோம். எக்ஸ் குரோமோசோம் லாஸ் ஆயிரும், யாருக்கு, ஃபீமேலுக்கு. ஓகே, எக்ஸ் குரோமோசோம் லாஸ் ஆகுது, யாருக்கு லாஸ் ஆகுது, ஃபீமேலுக்கு லாஸ் ஆகுது. அதுவே லிசன், ஃபெயிலியர் ஆஃப் சைட்டோகைனசிஸ். ஓகே, ஃபெயிலியர் ஆஃப் சைட்டோகைனசிஸ் அப்படிங்கிறது தான் வந்து பாலிப்ளாய்டு. சைட்டோகைனசிஸ் நடக்காது. லிசன், ஃபெயிலியர் ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் குரோமேட்டிட் செக்ரிகேட் ஆகிறதுக்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அது aneuploidy. அதுவே சைட்டோகைனசிஸே நடக்கலை அப்படின்னா அது வந்து பாலிப்ளாய்டி. அப்போ அது என்ன பண்ணும், இன்க்ரீஸ் இன் ஹோல் செட் ஆஃப் குரோமோசோம் இன் அன் ஆர்கானிசம். தட் ஃபினோமினான் இஸ் கால்ட் பாலிப்ளாய்டி. ஓகே, அப்போ aneuploidyன்னு என்ன சொல்கிறாங்க, ஃபெயிலியர் ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் குரோமேட்டிட். அந்த குரோமேட்டிட் பிரியாமல் என்ன நடக்குது, அந்த குரோமேட்டிட் ப்ராப்பராக பிரியலைன்னா ஒன்று அதிகமாகிடுது, ரைட்டா? அப்போது அந்த குரோமேட்டிக் செக்ரிகேஷன் ஃபெயிலியர் ஆகிருச்சு அப்படின்னா கெயின் ஆர் லாஸ் ஆஃப் குரோமோசோம் நடக்கும், அது பேர் aneuploidy. எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம், கெயின் ஆஃப் எக்ஸ்ட்ரா காப்பி குரோமோசோம் நம்பர் 21. அதுவே டர்னர் சிண்ட்ரோம்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் போயிடுது அப்படி சொல்கிறாங்க ஃபீமேலில். அதுவே பாலிப்ளாய்டி அப்படின்னா பாலிப்ளாய்டி அப்படிங்கும்போது நமக்கு என்ன மாதிரி வரும், ஒரு செல்லு. ஓகேவா? இப்போது இந்த செல்லில் நமக்கு டீலோஃபேஸ் ஸ்டேஜ் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். டீலோஃபேஸில் வந்து ஸ்டேஜ் இப்படி இருக்கும்.
ரைட்டா? இது என்ன ஸ்டேஜ்? டீலோஃபேஸ் ஸ்டேஜ். இப்போ இந்த டீலோஃபேஸ் ஸ்டேஜ்க்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்கணும்? சைட்டோகைனசிஸ் நடக்கணும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும்? சைட்டோகைனசிஸ் நடக்கணும். பட் ஃபெயிலியர் ஆஃப் சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதாவது நடக்கலை. அப்போது இங்கே வந்து நமக்கு எத்தனை குரோமோசோம் இருக்குது? 46. இங்கேயே எத்தனை இருக்குது? 46 குரோமோசோம்ஸ் இருந்திருக்கும். கரெக்டாக 46 குரோமோசோம், 46 குரோமோசோம். இப்போ சைட்டோகைனசிஸ் நடந்தால் அது 2 செல்லாக மாறி 46 இருக்கும். இப்போ சைட்டோகைனசிஸ் நடக்கலை, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போது இப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல வந்து ஓகே, இப்போது இந்த ஃபெயிலியர் ஆஃப் சைட்டோகைனசிஸ் இது நடக்கலை, இந்த இடம் வந்து நடக்கலை. சரியா? அப்போது நடக்கலை அப்படிங்கும்போது மொத்தம் நமக்கு எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கும்? 46 + 46 ஒரு செல்லில் அப்படியே 92 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகே, 92 குரோமோசோம் அப்படியே ஒரு ஆர்கானிசமில் இருக்குது அப்படிங்கிறது பாலிப்ளாய்டி. அண்ட் எஸ்பெஷலி இந்த பாலிப்ளாய்டியை எங்கே பார்க்கலாம்? இந்த பாலிப்ளாய்டியை எஸ்பெஷலி எங்கே பார்க்கலாம்? பிளான்ட்ஸில் பார்க்கலாம். ஓகே, நமக்கு 92 குரோமோசோம்ஸ் எல்லாம் வராது. எஸ்பெஷலாக பிளான்ட்ஸில் பாலிப்ளாய்டி நடக்கும், ஹியூமனில் ஆன்யூப்ளாய்டி நடக்குது. ஓகே, ஸோ ஹியூமன் அப்படிங்கும்போது 23 பேர்ஸ் 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. அதில் 23 பேர்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? 23ல் 22 வந்து ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 பேர், அதாவது லாஸ்ட் பேரை ஆலோசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி செக்ஸ் குரோமோசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆட்டோசோம் சொல்லுவோம், இல்லைன்னா செக்ஸ் குரோமோசோம்னு சொல்லுவோம். ஸோ நவ் வாட் இஸ் மோனோசாமி, ட்ரைசாமி? இப்போ மோனோசாமி அப்படின்னா, மோனோசாமி அப்படிங்கும்போது 45 குரோமோசோம் இருக்கும். ஏன் அப்படின்னா மோனோனா சிங்கிள். கரெக்டாக இப்போ 46 இருக்கிறதுல 1 மட்டும் போயிடும். அப்போ 1 போயிடுச்சுன்னா 45 இருக்கும். அப்போ 45 இருக்கும்போது 1 தனியாக இருக்கா? அப்போ அந்த 1 தனியாக இருக்கிறதுக்கு பேர் மோனோசாமி. அதுவே 1 வந்து அதிகமாகிடுச்சு, இப்போ 47 இருக்கும். ரைட்டா? 47 இருக்கும். 46 + 1 47. இப்போ அந்த 47ங்கிறது லாஸ்ட்டில் இருக்கிறது எப்படி இருக்கும்? 45 46 47 3 ஒட்டுக்கா இருக்கும். அப்போ அது ட்ரைசாமி. இப்போ 47 குரோமோசோம். புரிஞ்சுச்சா? ஓகே, ஸோ த டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோமுக்கு என்ன பிக்சர் கொடுத்துருப்பாங்க? ஒரு குழந்தையோட பிக்சர் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? அது என்ன அப்படின்னா அடிஷ்னல் குரோமோசோமின் 21st பேர். முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுன் சிண்ட்ரோம் மட்டும்தான் ஆட்டோசோம்ஸில் நடக்கிறது. ஓகே, அதுவே கிளைன்ஃபெல்டர்ஸ் அண்ட் டர்னர் சிண்ட்ரோம் செக்ஸ் குரோமோசோம்ஸில் நடக்கிறது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுன் சிண்ட்ரோம் மட்டும்தான் ஆட்டோசோம். அப்போ ஆட்டோசோமில் என்ன? 21st குரோமோசோம். ஸோ 21st குரோமோசோமில் 1 அடிஷ்னல் ஆகிறது, விச் இஸ் ட்ரைசாமி. ஓகே, 1 அதிகமாகிடுச்சுன்னா 47 ஆகிடும். அப்போ அது என்ன? ட்ரைசாமி. ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பை லாங்டான் டவுன் இன் 1866. அதனால் அவர் பெரிய வச்சிட்டாங்க டவுன் சிண்ட்ரோம். கண்டுபிடிச்ச பாவத்துக்கு அந்த டிஸார்டர் பேர் அவர் பெரிய வச்சிட்டாங்க, டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு. ஓகே, அப்போ அந்த குழந்தை எப்படி இருக்கும்? ஷார்ட் ஸ்டேச்சர், குட்டியாக இருப்பாங்க. ரவுண்ட் ஸ்மால் ரவுண்ட் ஹெட், குட்டியே ஹெட்டு. ஃபரோடு டங்க், லைக் ஃபரோட கொஞ்சம் குழி விழுந்த மாதிரியான நாக்கு. பார்ஷலி ஓப்பன் அப்படியே வச்சுட்ருப்பாங்க. ஸோ லைக் நான் வந்து சொல்கிறேன், வி ஆர் நாட் கிரிட்டிசைசிங் தெம், சொல்கிறேன். ஓகே, பாம் க்ரீஸ் அப்படின்னா லைக் பாம்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி க்ரீஸ்டாக லைன்ஸ் நிறையா இருக்க மாதிரி, அந்த மாதிரி. தென் ஃபிசிக்கல் சைக்கோமோட்டா அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட் ரிட்டார்டட். ஃபிசிக்கலி அண்ட் திங்க் பண்ணுறது, மென்டலி அவங்க வந்து ப்ராப்பராக டெவலப் ஆகிருக்க மாட்டாங்க. ஓகே, தென் கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இது மட்டும்தான் ஆட்டோசோம். இது ரெண்டுமே செக்ஸ் குரோமோசோம். 45 and 46th குரோமோசோமில் நடக்கிறது. அப்போ அடிஷ்னல் காப்பி ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் ட்ரைசாமி.
கிளைன்ஃபெல்டர்ல அடிஷன் ஆகியிருக்கு. அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம் அண்ட் கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். கரெக்டா? டவுன் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அண்ட் டர்னர் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம்க்கு அடுத்து கிளைன்ஃபெல்டர்ஸ் ரெண்டுமே ட்ரைசாமி. டவுன் சிண்ட்ரோமும் ட்ரைசாமி, கிளைன்ஃபெல்டர்ஸும் ட்ரைசாமி. அப்போ அடிஷ்னல் காப்பி ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் யாருக்கு நடக்கும்? பாய்க்கு நடக்கும். மேஸ்குலின் டெவலப்மெண்ட் இருக்கு பாருங்க, மேஸ்குலின் டெவலப்மெண்ட் அப்போ பாய்க்கு நடக்கும். நார்மலாக XYங்கிறது பாய். அப்போ பாய் ஃபீமேலாக ஆகணும்னா என்ன ஆகணும்? ஒரு எக்ஸ் சேரணும். அப்போ அடிஷ்னல் காப்பி. கிளைன்ஃபெல்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன? கிளைன்ஃபெல்டர் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு எந்த பிக்சர் ஞாபகம்னா, புக்கில் வந்து ஒரு பாய் பிக்சர் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? ஒரு மேனோட பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ XYங்கிறது பாய், அதில் வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் சேருது. அப்போ 3 குரோமோசோம் இருக்கிறதுனால ட்ரைசாமி. இப்போ மேஸ்குலின் டெவலப்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக அந்த மேனுக்கு மேஸ்குலின் டெவலப்மெண்ட் இருக்கும், அலாங் வித் ஃபெமினன் டெவலப்மெண்ட். ஃபெமினன் டெவலப்மெண்ட்டும் இருக்கும். இப்போ ஃபெமினன் டெவலப்மெண்ட்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கைனகோமாஸ்டியா. இப்போ கைனகோமாஸ்டியா அப்படிங்கிறது என்னென்னா, மேலுக்கு பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக அவங்க மேல் தான், பட் ஃபெமினன் டெவலப்மெண்ட்டும் இருக்கும் டியூ டு தி எக்ஸஸ் எக்ஸ் குரோமோசோம். கைனகோமாஸ்டியா, அதனால அவங்களுக்கு பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, கைனகோமாஸ்டியா. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஸ்டெரைல். அந்த மாதிரியான பர்சன்ஸ் ஸ்டெரைலாக இருப்பாங்க. அடுத்த ஜென்ரேஷன் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டர்னர் சிண்ட்ரோம், ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம். ஸோ கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்னா XXY மேனுக்கு நடக்கும். அந்த மேன் பிக்சர் ஞாபகம் வச்சுக்கணும். கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்னா மேன் பிக்சர், ஒரு எக்ஸ் குரோமோசோம் அதிகமானதுனால ஃபெமினின் டெவலப்மெண்ட் இருக்கும். அதுவே டர்னர் சிண்ட்ரோம்னா ஒன்று போயிடும். லைக் அப்போ 45th குரோமோசோம் இருக்கும், 45th குரோமோசோம் எக்ஸாக இருக்கும், 46th குரோமோசோம் என்னவா இருக்கும்? எதுவுமே இருக்காது. அதனால நான் 0 போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ இது பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கும்? இது 45, இங்கே 46 அண்ட் இங்கே 47 குரோமோசோம் இருக்குது. அதனால் ட்ரைசாமி. அங்கே 45 குரோமோசோம்ஸ் தான் இருக்குது. ஸோ மோனோசாமி. ஓகே. இப்போ ஃபீமேல்ஸ் ஆர் ஸ்டெரைல். யாருக்கு வருது? எக்ஸ் குரோமோசோம் ஒன்று ஆல்ரெடி ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, அதில் இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் காணாமல் போயிடுது. கரெக்டாக? அப்போ ஃபீமேல்ஸ் ஆர் ஸ்டெரைல், ஓவரிஸ் ஆர் ருடிமெண்ட்ரின்னு ப்ராப்பராக டெவலப் ஆகியிருக்காது. அண்ட் லேக் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், லைக் ஃபீமேலுக்கான செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ திஸ் ஆல் அபவுட் த டிஸார்டர்ஸ். I hope you all understand this video. ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் புரிஞ்சுதா, கஷ்டமாக இருக்கா, இல்லை எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். தேங்க்யூ.